பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருப்பவருமான திலீபனுக்கு எதிராக பெண் போலீஸ் ஒருவரே குற்றச்சாட்டை வைத்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு கீழே வேலை பார்க்கும் ஒரு பெண் போலீசுக்கு சம்பவத்தன்று திலீபன் ஆபாச மெசேஜ் அனுப்பிவிட்டு உடனே அதை டெலீட் செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பெண் போலீசுக்கு சிங்கப்பெண் படைக்கும் திலீபனுக்கு சேரன் மகாதேவி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மாறுதல் வந்தது. இருப்பினும் தன்னை ரிலீவ் செய்யாமல் இன்ஸ்பெக்டர் தடுப்பதாகவும் ஆபாச மெசேஜ் அனுப்பியதாகவும் கணவனிடம் அந்த பெண் போலீஸ் கூறினார். இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் திலீபனிடம் போலீசின் கணவர் தட்டி கேட்டார். அப்போது அவரின் நெஞ்சில் துப்பாக்கியை வைத்து ஓடிவிடு, இல்லை என்றால் சுட்டு விடுவேன் என இன்ஸ்பெக்டர் கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கிடையே தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தனது கணவரை சுட்டு கொன்று விடுவேன் என்று மிரட்டியதாகவும் இன்ஸ்பெக்டர் திலீபன் மீது தூத்துக்குடி எஸ்பியிடம் பெண் போலீஸ் புகார் செய்தார். இன்ஸ்பெக்டர் திலீபன் போலீஸ் அதிகாரி என்பதை தாண்டி அத்லட், கோச், போலீஸ் போட்டித் தேர்வுக்கு படிப்பவர்களுக்கு பயிற்சி கொடுப்பவர் என பலமுகம் கொண்டவர். கன்னியாகுமரியைச் சேர்ந்த இவர் தான் வேலை பார்த்த ஆறுமுகநேரி மக்களிடமும் நற்பெயர் வாங்கியுள்ளார். இன்ஸ்டா போன்ற சோசியல் மீடியாவிலும் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். இந்த சூழலில் திலீபனுக்கு எதிராக எழுந்திருக்கும் பாலியல் குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் தன் மீதான குற்றச்சாட்டை திலீபன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நாதழுதழுக்க கண்ணீர் மல்க இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டுள்ளார். எனக்கு கீழே உள்ள போலீசாரிடம் கடன் வாங்கிதான் நான் வாழ்க்கையை ஓட்டுகிறேன். எவ்வளவு நேர்மையானவன் என்று ஊர் மக்களுக்கு தெரியும். என் மீதான குற்றச்சாட்டில் துளியும் உண்மையில்லை. நான் கௌரவத்துக்காகவே காக்கி சட்டை போட்டவன். அதை தூக்கி எறியவும் தயங்க மாட்டேன் என்று கண்ணீருடன் வீடியோ வெளியிட்டுள்ளார். ஸோ இந்த மாதிரி ஒரு புகார் என் மேலே வந்திருக்காது அப்படின்றத நான் 100% நம்புகிறேன். என் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என் மேலே அப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. அப்படி கொடுத்துருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையில் CUG நம்பரில் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் வச்சுட்ருக்கிறது ஒரு சிலரில் நானும் ஒருத்தன். என்னுடைய மொபைல் என்னுடைய அதிகாரிகள் எப்போ கேட்கும்போது நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய புகைப்படத்தை போட்டு இப்படி வேகமாக இப்படி ஒரு செய்தியை பரப்பணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்படி தாராளமாக ஒரு புகார் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வழக்கு பதிவு செய்யலாம். அதில் உண்மைத்தன்மை என்னன்றதை விசாரிச்சுக்கிட்டு என்னுடைய உண்மைத்தன்மையை வெளி உலகுக்கு இதே ஊடகங்கள் வேகமாக சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட்டு கற்பனையிலேயே இப்படி ஒரு புகார் இருக்குது, இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் அந்த ஸ்டேஷனில் ஒரு 66 போலீஸ் இருக்கிறாங்க. அந்த 66 போலீஸில் யாராவது ஒரு போலீஸ் அவன் அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு ப்ரெசம்ஷன் போனால் கூட நான் இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு நான் தயார். ஸோ நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை, எந்த பிள்ளைகளையுமே யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்னால் டியூட்டி போட முடியாது, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். காவல்துறையில் 6 பொண்ணுகளில் ஒரு பொண்ணுக்கு சலுகை கொடுத்துட்டு ஒரு பொண்ணு நான் வைக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் குடும்பத்தோடு இருக்க பொம்பளை பிள்ளைகள். டியூட்டி முன்ன பின்ன போடுவேன், அதில் மன வருத்தத்தில் முன்ன பின்ன சொல்லலாம். ஏன்னா என்னை நம்பி நான் 150 சின்ன பிள்ளைங்களை வச்சு நான் ஒரு ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திட்டுருக்கிறேன். ஸோ அந்த பிள்ளைங்க கூட என்ன அப்படி இப்படி இருந்திருந்தால் 4 வருஷம் என் கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, நான் தனியாக இருந்திருப்பேன். ஸோ இந்த News 7 News J நீங்கள் போட்டிருக்க செய்தியை மறுபரிசீலனை செய்யணும். இந்த ஊருக்குள்ளேயும் என்னுடைய காவல் நிலையத்திலையும் முதல்ல என்னை விசாரிக்கணும். நான் இதுக்கு முன்னாடி பணிபுரிஞ்ச காவல் நிலையத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இதை பண்ணணும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த புகார்லேருந்து நான் விடுபடாமல் இந்த சேரமாதேவி காவல் நிலையத்தில் நான் பணியில் சேர மாட்டேன். அப்படி தேவைப்பட்டால் என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை அடுத்த 7 நாளைக்குள்ளே நான் அனுப்பிடுவேன்.